அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி ஒரு 15 மாசம் ஜெயில போய் இருந்துட்டு வந்தார்ல, வந்ததுல இருந்து நாமளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வழக்குல அடுத்து என்ன நடக்கும், என்னப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இந்த வழக்குல ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தோடயே இந்த வழக்குல ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம், நானுமே பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த வழக்குல ஒரு முக்கியமான அப்டேட்டை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. ஜூலை 30 ஜூலை 29 உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. அதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசை பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு இருக்குல்ல, இதை நடத்த நீதிமன்றம்லாம் பத்தாது, கிரிக்கெட் மைதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா தமிழ்நாடு அரசை பார்த்து பேசியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் போயிட்டு அங்க வந்து செருப்படி வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு புதுசு கிடையாது. பட் 10ஓட 11வது ஒரு அடியா இப்ப வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி இப்ப யாருமே நினைக்க மாட்டாங்கல்ல தான் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா, அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு 100% இந்த கேஸ்ல வந்து நம்ம ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, ஏதாவது செஞ்சு தப்பிச்சிடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா இதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சு தப்பிச்சிட்டாரு. பட் ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டோமே, இது எப்படியும் ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு 100% நினைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா திமுக அரசு 200% நினைச்சிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு. அது ஏன் அப்படிங்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி இந்த வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கி மோசடி பண்ணார் அப்படிங்கிற கேஸ், அதாவது இவர் போக்குவரத்து துறை அமைச்சரா அதிமுக ஆட்சியில இருந்த அந்த காலகட்டத்துல உருவான அந்த பிரச்சனை, அந்த கேஸ் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அது சம்பந்தமா ஒய் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபருங்க, அவரு பேரும் பாலாஜி தான், அவரு வந்து ஒரு மனு அப்படிங்கிறத போடுறாரு உச்ச நீதிமன்றத்துல. இது சம்பந்தமா இந்த செந்தில் பாலாஜி இந்த பண மோசடி, இவங்க தம்பி அசோக் குமார், இன்னும் அந்த ஏஜென்ட் பிஏ, இந்த வழக்கு விசாரணை, இந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. ரொம்ப பொறுமையா எப்படி சாவகாசமா போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி சாகுற வரைக்கும் இந்த கேஸ் முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. பட் இவரு உச்ச நீதிமன்றத்துல என்ன போறாரு அப்படின்னா, இந்த 2000 பேர் வந்து செந்தில் பாலாஜி தரப்பு கிட்ட வந்து பணம் கொடுத்தாங்களே, எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் குற்றவாளியா இந்த வழக்குல வந்து அரசு, தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கு. சோ இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒய் பாலாஜி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு மனுவை போடுறாங்க. இது போக செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து சில மனுக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுல இருந்து இதை எங்களை விடுவிக்கணும், இதுல இருந்து இந்த பேராவை வந்து தூக்கணும், அந்த குற்றத்தை நாங்க செய்யல அப்படின்லாம் சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு, அதாவது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தும் சில மனு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்தும் இந்த ஒய் பாலாஜி வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த மனுவை போட்டிருந்தாரு. சோ அந்த மனு தான் ஜூலை 29 ஜூலை 30 விசாரணை நடந்தது. சோ அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா யாரு இருந்தாங்க அப்படின்னா, யாருடைய அமர்வுல இந்த விசாரணை நடந்தது அப்படின்னா, நீதிபதிகள் சூரியகாந்த் அப்புறம் ஜாஸ்மால்யா பாக்ஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமர்வு, அவங்க அமர்வு முன்னாடி தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து யார் வழக்கறிஞரா இருந்தாங்க அப்படின்னா, ஏஎம் சிங்வி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இது போக அந்த ஒய் பாலாஜி போட்ட அந்த மனு இருக்குல்ல, அவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறது இருந்தாங்க. சோ அந்த வழக்கறிஞர் முதல்ல எடுத்து வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி வழக்குல மொத்தம் 2300 பேரை குற்றவாளியா தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கு. யார் யாரெல்லாம் சேர்த்திருக்கு அப்படின்னா, 2000 பேர் வந்து செந்தில் பாலாஜி வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்க. 2000 பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தா கூட 2000 பேருக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறத நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. பட் அந்த 2000 பேரையும் இந்த வழக்குல தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு குற்றவாளிகளா சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. சோ அதுக்கு நீதிபதிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2300 பேரையும் விசாரிச்சு இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னா இந்த வழக்கை முடிக்கவே முடியாது. செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கை முடியவே முடியாது. இத வேணும்னே திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு செய்யுதா அப்படின்னு காட்டமா கேட்டுட்டு அப்போதான் சொல்றாங்க, இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வழக்கா இருக்கு, இந்தியாவிலேயே பெரிய பிரம்மாண்ட வழக்கா இருக்கு, 2300 பேரை நீங்க இதுல சேர்த்து வச்சிருக்கீங்க, இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னா நீதிமன்றம்லாம் பத்தாது, கிரிக்கெட் மைதானம் இருந்தா அங்க வச்சுதான் இந்த வழக்கு விசாரணையை நடத்த முடியும். 2300 பேருக்கு அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுங்கிறதே சாத்தியப்படாத விஷயம். சோ இதுல தமிழ்நாடு அரசு ஒழுங்கா யாராரு, செந்தில் பாலாஜா, செந்தில் பாலாஜியோட தம்பியா, இல்ல செந்தில் பாலாஜியோட பிஏவா, யாராரு அந்த பணத்தை வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த உறுதிப்பட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரை பார்த்து சொல்றாங்க. சோ அதுக்கு அமைதியா தான் இருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர். சோ அடுத்து அந்த ஒய் பாலாஜி போட்ட அந்த தரப்பு வழக்கறிஞர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்ற
மேற்பார்வையில இந்த வழக்கை நடத்தணும். இந்த வழக்கை வந்து டைல்யூட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. அரசும் சேர்ந்து செந்தில் பாலாஜிக்கு துணையா நிக்குது, தமிழ்நாடு அரசும். சோ இதை வந்து உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இல்ல வழக்கு வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு, நாங்க சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லி உருட்டி இருக்காங்க. பட் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எதையுமே நீதிபதிகள் நம்பல. ஏன்னா கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி ஜெயிலில் போயிட்டு அமைச்சரா இருந்தது, ஜெயில விட்டு வெளியில வந்த உடனே அடுத்த நாளே திரும்ப அமைச்சரானது, திரும்ப உச்ச நீதிமன்றம் பல முறை கண்டனம் தெரிவிச்சும் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே நீடிச்சது. கடைசியில திரும்ப பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அப்படிங்கிற சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும்ல, அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தெரியும்ல. சோ இதெல்லாம் பார்த்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்குல எத்தனை பேர் குற்றவாளி, யார் பணம் வாங்கினாங்க, சும்மா இந்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் நாங்க வந்து குற்றவாளியா சேர்க்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடிய ஒரு டிராமா. அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டிருக்க. யாராரு இல்ல குற்றவாளி அசோக் குமாரா இல்ல பிஏவா இல்ல செந்தில் பாலாஜா, யாராரோ அவங்க யாராரு எத்தனை பேர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். இது இல்லாம இந்த விசாரணைய எப்ப முடிப்பீங்க, நீங்க இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு அந்த சார்ஜ் ஷீட்ல வந்து சொல்றதுக்கு முன்னாடி எப்போ இந்த வழக்கு விசாரணையை முடிப்பீங்க, நீங்க இப்படியே இதை இழுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த வழக்கு விசாரணை எப்போ முடியுது, சோ இந்த வழக்கு விசாரணையை எப்ப முடிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சொல்றதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 11 இதுல யாராரு சம்பந்தப்பட்டிருக்காங்க, யாராரு இருக்காங்க, இந்த 2300 பேரை இதுக்குள்ள தூக்கிட்டு வர்றதெல்லாம் மறந்துட்டு தமிழ்நாடு அரசு இதுல யாராரு சம்பந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் அப்படிங்கறத சொல்லணும். அது இல்லாம இந்த வழக்கு விசாரணைய எப்போ முடிப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சோ ஆகஸ்ட் 11 திரும்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும். அப்போ தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இவங்க தாங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, நாங்க இந்த வழக்கு விசாரணையை இதுக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்துல நடந்தது. பட் பெரும்பாலான யாருமே இதை எடுத்து பேசல. பட் சில அரசியல் தலைவர்கள் மட்டும் இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்துல நடந்தது, செந்தில் பாலாஜியை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டிராமாவை திமுக அரசு பண்ணிருக்கு, 2300 பேரையும் லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில அந்த பணம் கொடுத்த 2000 பேரையும் இதுக்குள்ள குற்றவாளிகளா சேர்த்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கை இனிமே தமிழ்நாடு அரசு வந்து எடுத்து நடத்துச்சு அப்படின்னா அது சரியா இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த வழக்கை வந்து வேற மாநிலத்துக்கு மாத்தணும், இங்க இருக்கக்கூடிய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலயும் இந்த வழக்கு நடக்க கூடாது, சோ இத வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. பாத்தீங்களா, செந்தில் பாலாஜியை காப்பாத்த 2000 பேரை குற்றவாளியா மாத்துது திமுக அரசு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அரசியல் வாரிசு வந்து நம்ம உதயநிதி அப்படின்னா, ஸ்டாலின் குடும்பத்துக்கு உதயநிதி அப்படின்னா பணம் காக்கக்கூடிய மரம் அப்படின்னு அந்த வாரிசு ஏதாவது கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது செந்தில் பாலாஜா தான் இருக்காரு. அவரு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல இந்த திமுக அரசு ரொம்ப மும்பரமா இருக்கு. அவர் மாட்டிக்கிட்டாருன்னா அவர் மாற்றுறது இல்லாம நம்மளையும் மாட்டி விட்டுவாரோ அப்படிங்கிற பயத்துல திமுக அரசு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். சோ தேர்தல் நெருங்க இப்ப என்னத்துக்காக அந்த பணம் காக்கிற மரத்தை இவ்வளவு பாதுகாப்பு பண்ணி வைக்கிறாங்க, தேர்தலுக்கு செலவு பண்ணதானே. சோ தேர்தல் நெருங்க இந்த செந்தில் பாலாஜி ஏன் திமுக அரசு இவ்வளவு பாதுகாப்பு படுத்துது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எதிர்த்துக்கிட்டு ஏன் இந்த செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா இந்த தமிழ்நாடு அரசு நிக்குது அப்படிங்கிற விஷயம் தேர்தல் நேரத்துல கண்டிப்பா வெளியில வந்தேதான் ஆகணும். எவ்வளவு நாள் தான் ஒரு விஷயத்த மூடி மறைச்சு வச்சு பாதுகாத்துற முடியும். சோ எப்படி வெளியில வருது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட் 11 தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல என்ன போய் சொல்றாங்க, என்ன திரும்ப ஏதாவது அடி வாங்குறாங்களா கண்ணத்திலே அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.